ஸோ ஹாய் ஹலோ எலக்ட்ரானிக் லவர்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணணும். அவங்க கொடுத்த ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இது வந்துட்டு ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட்னு சொல்லலாம், இல்லை ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது என்னென்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல வந்துட்டு ESP8266, இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இதில் இன்பில்ட்டாக வைஃபை இருக்கும். இது எதுக்காக வைஃபை அப்படி இந்த மோடு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்து பின்னாடி சொல்கிறேன். இது வந்துட்டு மேக்ஸ் 30102 ஹார்ட் ரேட் SpO2 பார்த்துக்கிறதுக்கான ஒரு குட் சென்சார், ப்ளஸ் இது ஒரு குட் மாடல் வேறு. நீங்கள் ஹார்ட் ரேட்டு SpO2வும் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த க்ரீன் கலர் போர்டு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? மேக்ஸ் 30100 சொல்லிட்டு அந்த மாடல் வேண்டாம், அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதில் வந்து சர்க்யூட்லாம் பண்ண வேண்டியது, அது நிறைய பின்னாடி பேசுவோம். அடுத்து MPU 6050, ஒரு புஷ் பட்டன், ஒரு பஸர் மாடியூல், ஒரு GPS, ஒரு DHT லெவல் சென்சார், ஒரு LCD டிஸ்பிளே, கூடயே வந்துட்டு ஒரு I2C மாடியூலும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஒன்றா தான் கனெக்ட் பண்ண போகுது. இது கூடயே வந்துட்டு இன்னொருத்தர் இருக்கார், அவரையும் மீட் பண்ணிடலாமா? இது வந்துட்டு ஃப்ளக்ஸ் சென்சார், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளக்ஸ் சென்சாரையும் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கு நம்ம இந்த சர்க்யூட்டை வந்துட்டு பிரெட் போர்டில் சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயரை வச்சு கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணியாச்சு, பக்காவாக ஓடிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்டோட கோடு வேணும் அப்படின்னா கீழே கோடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இந்த ஆட்டோமேஷன் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. நல்லா இருந்ததுன்னா இதவே கன்டினியூ பண்ணுவோம். கோடும் வந்துட்டு கீழே கொடுக்குறேன். அடுத்து இதுக்கான கேசிங்கான பர்பஸும் ப்ளஸ் இதில் PCBயும் போட போகிறோம். இந்த PCBயோட டிசைன் வந்துட்டு இன்றைக்கி நைட் வந்துடும், உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போய் கேசிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுதான் வந்துட்டு அந்த கேசிங். இது நாமளே தான் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் அக்ரிலிக் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் அக்ரிலிக் ஷீட்டில் தான் நம்ம அளவு வச்சு வெட்டிகிட்டு இருக்கிறோம். இது ஒன்றும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் அக்ரிலிக் ஷீட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபைபர் கலந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு அந்த அதாவது எப்படி சொல்கிறது, காக்கி கவர் வந்துட்டு ஒட்டி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் தெரியல. ஃபுல்லாக கேசிங் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த PCBயில் நம்ம வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்த எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு ரெடி பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஒர்க் போயிட்டுருக்கு. கட் பண்ணி ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது, கட் பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சது. நைட்டுக்கு வந்து PCB போட்டுடலாம். ரோவரோட வீடியோ என்னடா கட் பண்ணி போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ரோவரோட வீடியோ வந்துட்டு பேக் அண்ட் பேக் வந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துடுறங்காட்டி ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்டை எடுத்து இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். பாய் எலக்ட்ரானிக் லவர்ஸ், ஸ்டே டியூன், பாய்.